நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்பதாகும். அன்பானவர்களே, சிறியவர்கள் எளியவர்கள் என்று நினைக்கிற எல்லாரையும் அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து அவர்களை உயர்த்தி கன்மலையின் மேல் நிறுத்தி பிரபுக்களோட உட்காரவும் அவர்களுக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, காலை வேளையிலே அதை நாம் அதிகமாய் விசுவாசிக்கணும். என் ஆண்டவர், நான் இப்பொழுது கடந்து செல்கிற இந்த சூழ்நிலைமையிலிருந்து என்னை உயர்த்த வல்லவர், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி என் கொம்பை உயர்த்துகிற தெய்வம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். உன்னுடைய கொம்பை அவர் உயர்த்த வல்லவர். இந்த காலை வேளையிலே அந்த ஆணித்தரமான விசுவாசம் உன்னுடைய ஆண்டவர் மேல் நாம் வைக்க வேண்டும். நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைக்கணும். ஒரு அன்னாளை உயர்த்தினார் அல்லவா? ஒவ்வொரு வருடமும் அழுது அழுது கொண்டே இருந்த அன்னாள், வேதனை தாங்க முடியாமல், மனிதர்களுடைய வார்த்தைகள் நிந்தனைகளை தாங்க முடியாமல் இருந்த அந்த அன்னாளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு பூட்டி சென்று அவளுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய விண்ணப்பங்களை அவருடைய ஆலயத்துல இருந்து ஏறெடுக்கும்படி செய்து இந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுத்து ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவளை மல்லடி என்று சொன்னார்கள். இவளை வச்சு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எல்லாரும் பேசினாங்க. அவளுக்கு பாருங்க, அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆண்டவர் அதன் பிறகு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அவளுடைய கொம்பை உயர்த்தி, குப்பையிலிருந்து உயர்த்தி, புழுதியிலிருந்து உயர்த்தி அன்னாளை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கும்படி பண்ணினார் அல்லவா? அந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை விடாமல் பிடித்து கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நமக்கு தருவார். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே அன்னாள் தனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தது நிமித்தமாய் இப்பொழுது அந்த குழந்தையை கொண்டு போய் ஏலியினுடைய சமூகத்திலே கொண்டு விட வேண்டும். அவள் அதை தன்னுடைய பையனை அங்கு கொண்டு விட்ட பின்பு அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை அவள் ஒருபோதும் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, அவள் கண்ணீர் வடித்து புலம்பின போது கர்த்தர் செய்த நன்மைகளை அவ மறக்கல. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறாள். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சொல்லுகிறாள், ஆண்டவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். காலை வேளையிலே எது செத்து போனது என்று நீங்க நினைக்கிறீங்களோ, எது முடிந்தது என்று நினைக்கிறீங்களோ, அதுல ஒரு உயிரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் அதை அறிந்து கொண்டார். தன்னை எல்லாரும் அல்லடின்னு சொன்னாங்க. ஊராரெல்லாம் அவ்வளவுதான், இவளுக்கு இனி குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்க வல்லவர். அவளுடைய பலவீனத்தை மாற்றி அவளை உயிரடைய செய்து அவளுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தருவார். உன்னுடைய வாழ்விலே செத்து போன அவ்வளவுதான் நினைக்கிற காரியங்களிலே ஒரு உயிர்ப்பிக்குதலின் வல்லமையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிப்பார். பிரியமானவர்களே, அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமா இருக்கிறார். உங்களுடைய ஆண்டவர், அவரால் எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இந்த காலைவேளையிலே ஆண்டவர் நினைத்தால் நம்முடைய வாழ்வை என்ன வேணாலும் மாற்ற முடியும். நம்முடைய சூழ்நிலைமை அவ்வளவுதான் நினைச்சாலும் ஆண்டவர் அதிலிருந்து ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தர வல்லவர்.
நம்முடைய தாழ்மையிலிருந்து நம்மை உயர்த்தவர் வல்லவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவர். அவர்களை யாரோட உட்கார பண்ணுகிறாராம் என்றால் பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கும்படி பண்ணுகிறவர். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அவருடையது. ஆகவே அவரால் எல்லாம் செய்ய முடியும். தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைமை எதுவா இருந்தாலும் அதை மாற்ற உம்மால முடியும்ப்பா. ஏன்னா நீர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறீர். என் சூழ்நிலைமைகளை மாற்றி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே அற்புதம் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். பாருங்க, அந்நாளை குறித்து நாம் பார்க்கும்போது அவள் மலடியாயிருந்தாள். அவள் சொல்றா, மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அவளை ஏளனப்படுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், பலட்சியம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் அந்நாளோ தாழ்விலிருந்து உயர்த்தப்பட்டாள், குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்தப்பட்டாள். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைமைகளை மாற்றி எப்படி வேணாலும் நம்ம மாற்றி அமைக்க வல்லவர். அதை நாம் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கணும். நம்மை கர்த்தர் உயர்த்தும் போது பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்கவே கூடாது. முன்னாள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினாள். இந்த பொருத்தனையை நிறைவேற்ற அவ மறக்கல. குறித்த நேரத்திலே சாமுவேல் பால் மறந்த பின்பு அவள் கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த சாமுவேலை கொண்டு வந்து விட்டாள். பொருத்தனையை மறக்கல, ஜெபத்தை மறக்கல, ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை மறக்கல. அவருக்கு நன்றி அறிதல் உள்ள ஒரு மகளா இருந்தாள். இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிறோமா? அநேக நேரங்களிலே அநேக காரியங்களுக்காய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம். ஆனா கொஞ்சம் நம்முடைய காரியங்கள் லெகுவான உடனே, கொஞ்சம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபிள் சோனுக்குள்ள நம்ம போனோம்னா ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவர்கிட்ட சொன்ன பொருத்தனைகளை மறந்துடுறோம். அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை மறந்துடுறோம். பிரியமானவர்களே, அந்நாள் அப்படி மறக்கல. பிரியமானவர்களே, அவளை ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாமுவேலுக்கு பிறகு அநேக பிள்ளைகளை பெறும்படி செய்தார். அவளை உயர்த்தினா, உயர்ந்த நிலைமையில அவளை உட்கார வச்சார். இந்த காலை வேளையிலே அவர் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. மறக்காமல் நாம் செய்த பொருத்தனைகளோடு செய்த விண்ணப்பங்களை அவரிடத்தில் தவறாமல் நிறைவேற்றுகிறவர்களாய், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் நம்மை ஆசீர்வதித்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்த வல்லவர். புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்த வல்லவர். இந்த வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே தருவா.